உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 72 வயசு. ஏக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன். இந்தியாவில் போய் பாடுனா அகதியா போயிருந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் யாரோ வருவார் யாரோ இருப்பார். இந்த பாட்டே காணும் பிறகு சாப்பாடு இருக்கு. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே என்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா. அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா. கன்னடாவில் இருக்கிற மகளுக்கு ஒரு பாட்டு பிடிப்போம். நீ இல்லாத உலகத்திலே. சாப்பாடு செலவுகள் வருமானங்கள் எல்லாமே என்ன மாதிரி அதெல்லாம் யார் பார்க்கறது? கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல. ஏன் கவலைப்படுறீங்க? அது அப்பா இந்த இத சொல்லி அப்பாட ஞாபகம் வந்துட்டு. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வாழ அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் போடுமே. பேர பிள்ளைகளுக்கும் அதுக்காக கடைசியா ஒரு 4 வரி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக வெளியோடுதான் விளையாடுவேன் மடி மீதுதான் கண்மூடுவேன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு. இலங்கையில் யாழ்ப்பாணத்திலே இருந்து நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஒரு கலைத்துறை சார்ந்த காணொளி இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவு செய்து காட்டப் போகிறேன். அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நல்லா பாடக்கூடிய ஒரு பாடகி என்று தான் சொல்லலாம். அவள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு சின்ன ஆளண்டு இல்லை, நடுத்தரமான ஆளண்டும் இல்லை, ஒரு வயசான ஒரு அம்மா தான் இன்றைக்கு நான் ஒரு நேர்காணல் செய்ய போகிறேன். நல்லா பாடக்கூடிய ஒரு அம்மா தான் இப்போ பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கிறா. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? இருக்கிறோம். ஒரு மாதிரி கனநாளைக்கு பிறகு கதைச்சு இன்றைக்கு தான் இந்த வீடியோ செய்யக்கூடிய மாதிரிக்கு வந்திருக்கேன். சந்தோஷமா? முதல் சந்தோஷம், நல்ல சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் என்ன ஃபோனில் கதை கேட்க நல்ல உற்சாகமாக கதைச்சு. நீங்கள் இப்போ கொஞ்சம் கேமராக்களை கண்டோன்னே கொஞ்சம் பயமாக இருக்கும். இல்லை அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு. அம்மா வந்து வயசான அம்மாவாக இருந்தாலும் பாட்டு வந்து அப்படி இருக்கும். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் கதைகளோட பாட்டுகளை கேட்க உங்களுக்கு எப்படி இருக்க மாட்டேன், நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நமக்கு என்ன பேர்? எனக்கு பனிதாண்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் அக்னஸ் பேர். அக்னஸ். அக்னஸ். பனிதாண்டு ஷோட்டா கூப்பிட்ற எல்லாருக்கும் அதான் தெரியும். அப்படியே எல்லாம் உத்திராசங்களுக்கு மக்கள் எல்லாம் என்னோட நல்ல பாசம், அதால வனிதா பேர் என்னோட பேர். நீங்க எங்க இருக்கிற? நீங்க உத்திராசங்குளம் என்ற இடத்துல. எந்த? மன்னார் மாவட்டம். மன்னார் மாவட்டம் உத்திராசங்குளம். மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறீங்க. உங்களோட ஃபேமிலி, உங்களோட குடும்பம் எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். கணவர் இருக்கிறார். ஆம்பளை பிள்ளை 3 பேர், பொம்பளை பிள்ளைகள் 2 பேர் இருக்கீங்க. எல்லாரும் வெட்டிங் பண்ணி கரை சேர்ந்துட்டோம். அப்படியா? எப்படி? மற்றது வந்து இப்போ நீங்கள் இப்போ யாரோட இருக்கிறீங்க? எந்த பிள்ளையோட இருக்கிறீங்க? அல்லது நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா? நாங்கள் வீட்டில் தனியாக தான், எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து தனியாக இருக்கிறீங்க. ஓகேம்மா, நல்ல சுவாரஸ்யமாக காய்ச்சி கொண்டு போகிறோம். எங்களோட உறவுகள் வந்து நீங்கள் ஒரு நல்ல பாட்டு படிப்பீங்கன்னா நான் சொன்னேன். நான் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். எப்படி பார்த்தீங்களே, அம்மா வந்து தான் வந்து படிப்பேன்னு சொல்லி தான் பெருந்தன்மையாக சொல்லல, நீங்கள் பார்க்குற உறவுகள்லாம் சொல்லணும் அம்மா படிக்கிறது நல்லா இருக்கா இல்லையாண்டு. அம்மா உங்களோட குரலில் ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா எங்களோட உறவுகள் பார்க்குறதுக்காண்டி? சரி. பருவ நாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகமில்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே என்ன நெஞ்சமோ, அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம், நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம், பார்த்த ஞாபகமில்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ.
உண்மைக்கு நல்லா இருக்கம்மா. நான் இதுக்காண்டி சொல்லல, பார்க்குறவர்கள் வந்து சொல்லுங்கள் அம்மா படிக்கிற பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் இருக்காம்மா. நான் வந்து வயசுகள் வந்து பொம்பளைகள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறவன், நீங்கள் எனக்கு அம்மாண்ட முறையில் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன சொன்னால், இந்த வயசில் நீங்கள் எப்படி பாடுறீங்களோங்கிற உறவுகளுக்கு பார்க்கணும் கேட்கணுன்றதுக்காண்டி தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 72 வயசு. 72 வயசில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படி தானே? உண்மைக்கும் வந்து பார்க்குறவர்கள் மனசில் யோசிச்சு கொள்ளுங்க. 72 வயசில் அம்மா படிக்கிறது நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த வயசுலேயே இப்படி படிக்கிறீங்கன்னு சொன்னால் இளமையில் நல்லா படிச்சிருப்பீங்களானே? 6 வயசுல எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது, ஒரு பாட்டு படித்தது. அது அந்த பாட்டு 2 அடி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. குண்டு குண்டு மல்லிகை இது வண்டா பேசும் மல்லிகை, அதுதான் ஞாபகம். பிறகு எஜமான் பெற்ற செல்வமே என் சின்ன எஜமானே, பசும் பொன்னே என் கண்ணே, அழாதே அழாதே என்று எனக்கு அழுக வருது. என்னோட தகப்பன் இந்த பாட்டை எனக்கு சொல்லி தந்தார். அதாவது குடும்பத்தில் 2வது மகள்னா என்னோட நல்ல பாசம். அவர் இறந்து விட்டார். அந்த ஞாபகம் எனக்கு, அவருக்காக இந்த பாட்டை நான் ஞாபகப்படுத்தி பாடுறேன். குடும்பத்தில் வந்து நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் நல்லா பாட்டு படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்றில் வந்து உங்களோட வீட்டில் அம்மா அப்பா நல்லா பாடுவினம், இல்லை உங்களோட சகோதரங்கள் பாடக்கூடிய டேலண்டில் இருப்பினம். அப்படி யாராச்சும் உங்களோட அம்மா அப்பா பாட்டை நல்லா படிப்பினமா? இல்லை, அம்மா சும்மா பழைய பாட்டுகள் சும்மா இதன்னுவா. என்னோட தகப்பன் எனக்கு உற்சாகமாக ஊக்கமாக பாட்டு நல்லா இப்படி அவர் கொஞ்சம் படித்தவர். அதால் என்னோட விருப்பத்தை அறிஞ்சு அவர் கேட்பார் பாட்டுகள். கொஞ்சம் வாத்தியங்கள் வச்சிருந்தபடியார மிருதங்காச்சு நான் பாடுவேன், அவர். சரி, இப்ப நீங்க நல்லா பாட்டு படிக்கிறீங்களானே இந்த வயசுல, உங்களோட பிள்ளைகள் யாராச்சும் பாட்டு படிப்பினுமா? இல்லை, படிக்க மாட்டேன். சும்மா படிக்கணும், என்ன போல படிக்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு அப்பா இவ்வளவு தூரம் பாட்டுகள் எல்லாம் சொல்லி தந்து நீங்க சொல்லித்தரையில அந்த உற்சாகம் ஊக்கம் கொடுத்தவர் தானே. அப்பயே நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கல ஒரு ஊக்கம், ஒரு பாட்டு அவர்கள் படிச்சாதான் நான் கொடுக்கலாம். அதானே, நான் விருப்பப்படையில அப்படி விருப்பப்படையில சும்மா படிச்சு கொண்டு திரிவா. என்னடா பாட்டை கேட்பாங்க, என்னண்டா அது தொட்டில இருந்து இதுக்கே நான் பாடிக்கொண்டுதான் தொட்டில் ஆட்டுறது. அதால அதுகளுக்கு என்னோட பாட்டை விரும்பி கேட்டும் கேட்காத மாதிரி ரசிச்சு கொண்டு இருப்பாங்க. பிள்ளைகள் என்னென்ன பாட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் சின்ன நித்திரையா கேட்க கொள்ளைக்க பாட்டல் படிக்கல நீங்களே. அப்படி என்ன பாட்டல் படிச்ச நீங்கள் பிள்ளைகள் நித்திரையா கேட்க ஒன்று படிங்க பார்ப்போம். கண்ணன் வருவான் கதை சொல்லுவான், வண்ண மலர் தொட்டில் கட்டில் தாளாட்டுவான், குழலிடுப்பான் பாட்டி செய்வான், மலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான், மலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான். சில பாட்டு அப்படியான பாட்டுகள் படிச்சு நித்திரையாக்குற நீங்கள் உண்மைக்கு நல்லா இருக்கம்மா. இப்போ நீங்க வந்து வீட்டுல பாட்டுகள் எல்லாம் இப்படி சின்ன சின்ன நேரங்கள் எல்லாம் கூட பொழுதுபோக்குறதுக்காண்டி படிப்பீங்களானே பாட்டுகள்? அந்த பாட்டு சொல்றேன் எனக்கு இருக்கு. நான் எப்பயும் படிப்பேன், 6 மணி நேரம் படிப்பேன். அது எனக்கு பிள்ளைகளோ இல்ல பேர பிள்ளைகளோ வந்து என்ன அம்மாமா இல்ல என்ன அம்மா ஒரே பாட்டுகள் படிச்சு விட்டுமோன்னு நினைக்கிறீங்க? அவங்க விரும்பி கேட்பாங்க. பேர பிள்ளைகள் அதை ரசிச்சு கொண்டு இருப்பாங்க. எல்லாரும் கேட்பினேன், விரும்பி கேட்பினேன். விரும்பினா அதை நெடுக்க பாடிக்கொண்டு இருக்கிறபடியால அவங்களுக்கு அது பழக்கப்பட்டு போயிட்டு எனக்கும் பழக்கப்பட்டு போயிட்டு. அப்போ பிள்ளைகள் வந்து அம்மா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் தானே, வீட்டில் பர்த்டேயோ இல்லை வந்து ஒரு கொண்டாட்டங்கள் நடக்க பிள்ளைகளோ சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்து அம்மா பாட்டு படிங்க கேட்ப மட்டும் எல்லாம் சொல்லி இருக்கணுமா? சொல்லி இருக்கிறாங்க. நானும் உடனே படிக்கிறேன். நான் எனக்கு அது பழக்கம் தானே. அப்போ டக்கண்டு இப்போ அப்பா நாடகம் எழுதி இருக்கிறத ஸ்டேஜில் பாட சொன்னால் பாடுவேன். ஒரு கல்யாண வீட்டில் டக்கண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி படிக்க சொன்னால் பாடுவேன். ஒரு பள்ளிக்கூடங்களில் மத வாரங்களில் பாடுவேன். அப்படி பழக்கம். முதலாவது கூட மேடை என்று சொன்னால் எத்தனை வயசுல? அது நாங்கள் 14-15 வயசுல இருக்கும். மன்னாரில் பரப்பாங்கண்டலில் படித்தேன்னா படிக்க ஒரு கமத்தொழில் விளக்கம்ன்ற ஒரு புத்தகத்தில் ஒரு பாட்டு வந்தது. அதுக்கு இசையமைச்சு பாட சொல்லி அதை நான் சினிமா பாட்டு இதில் படித்தேன்னா, பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் மேலேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன்
காணேன் சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன் செய்தி சொல்லும் யாரும் தூது சொல்ல காணேன் கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ. உண்மைக்கு நல்லா இருக்குது. அந்த கேட்கே அந்த ஒரு பழைய காலத்துக்கு போன மாதிரி இருக்குது. உண்மைக்கு வந்து இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் வந்து என்ன சொல்கிறது, அம்மாண்ட வயசில் இருக்கிறார்களுக்கு வந்து உண்மைக்கும் என்ன நல்ல பிடிச்சிருக்கும் பாட்டுகள் என்ற இப்படியான பாட்டுகள் வந்து இப்போ கேட்குறது வந்து ரேடியோலையோ டிவியோலையோ வந்து போடுறது குறைவு. இந்த அம்மா படிக்க வந்து பழைய நினைவுகளை மீட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போத்த கால பிள்ளைகள் வந்து இந்த காணொலி பார்க்க வந்து இது இந்த அம்மா பழைய பாட்டையை படித்து கொண்டிருக்கிறான் நினைப்பீங்கள். இப்படியான பாட்டுகளில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்றதை வந்து அம்மா படிக்க நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்றதை இந்த இடத்துல நான் தெரிவித்து கொண்டு, மத்தியான சாப்பாடு என்ன மாதிரி சமையல் இல்லையா? இல்லைக்கா, இந்த பாட்டே காணும் பிறகு சாப்பாடு இருக்கு. அதானே என்ன சாப்பிடாட்டிக்கு இந்த பாட்டுகள் படிச்சு கொண்டாலே உங்களுக்கு அந்த ஒரு இது மாதிரி இருக்குமே. நம்ம அதுக்கு உங்களுக்கு தான் நன்கு சொல்லணும். நாங்கள் இதில் இளமறை காய்வா திறமை இருந்தும் இளமறை காய்வா இருந்த என்ன இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இங்கே தான். அது முதல் அப்பா இருக்கைக்குள்ள பாடி இருக்கலாம், ஸ்டேஜ் வழியா பாடி இருக்கலாம். இந்தியாவில் போய் பாடினா அகதியா போயிருந்து அதுல பரிசெல்லாம் தந்தாங்க. அகதின்னு சொன்னா என்ன 85 நேரம் இடம்பெயர்ந்து போனீங்க. கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. இடம்பெயர்ந்து இந்த பிரச்சனை இடம்பெயர்ந்து போனீங்க. பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கொண்டு எல்லா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டிக்கொண்டு 1 வருஷம் எனக்கு இருப்பியெல்லாம் போயிட்டு வந்துட்டு அங்க அகதியா போய் இருந்து அதுல எங்களை பார்க்க வந்த ஆக்கள் இப்ப இந்த காலேஜ் படியங்க எல்லாம் பார்த்து என்ன பரிசெல்லாம் தந்தாங்க. நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னு படிக்கிறேன். அது எத்தனை வயது இருக்கு உங்களுக்கு அப்ப? அது எனக்கு 85 பாருங்களேன். நான் 53ஆம் ஆண்டு வந்தது. இப்படியெல்லாம் இந்த பிரச்சனை நேரங்களில் கூட இந்தியாவில எல்லாம் போயிட்டு படிச்சிருக்கீங்க. நம்ம மடையில் வரீங்க, பெரிய மடையில் வரீங்களா இல்லை சும்மா நோமலா வந்து அகதிகள் இப்படி கூட்டங்கள் வைக்க பாடண்டா அகல் எழுப்பி விடுவாங்க பாடுறது. அப்போ அதில் ஒரு பாட்டு படித்து அந்த கோயில் படிக்கிறது நல்ல விருப்பம். அந்த எல்லாம் கொண்டு வந்து தந்தாங்க எல்லாருக்கும். அது என்ன பாட்டுண்டா, திருநாள் வந்தது தேர் வந்தது ஊர்வலம் வருகின்ற நாள் வந்தது ஓட முடியாமல் தேர் நின்றது ஓட முடியாமல் தேர் நின்றது. அந்த பாட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களோட வயசுக்கு நீங்கள் அந்த சுசீலா ஜானகி அப்படியான ஆக்களோட பாட்டுகள் தான் கூட விரும்பி படிப்பீங்கள், படிச்சிருப்பீங்கள். இப்போ பாலசுப்ரமணியம் மற்றது ஒரு ஆக்களோட பாட்டுகள் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது கொஞ்சம் 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 தெரியும். பிடிக்குமா உங்களுக்கு பாலசுப்ரமணியம்? பாலசுப்ரமணியம் சரியான உயிர் தான். ஆனால் சரியான கவலை எனக்கு அது இறந்தது. ஆனால் நான் ஒரு கற்பனை கொண்டு பண்ணி கொண்டு இருந்தேன்னா இலங்கைக்கு வந்தால் அவரோட சேர்த்து என்னால் படிக்க முடியாது என்றாலும் பக்கத்துல இருந்து ஒரு 4 வரியாவது படிக்கணும் அவரோட பாட்டை. அது முடியாமல் போயிடுச்சு. சரி, அவர் இந்த மோசம் இறந்த நேரம் வந்து நீங்கள் அந்த செய்தி கேட்டவையோட எனக்கு சரியாக கவலைப்பட்டிருப்பேன். பழுத்தே இருந்தேன் நான் சாப்பிடாம. உங்களை மாதிரி எத்தனை உறவுகள் வந்து இந்த ஒரு ஆளில் நல்ல விருப்பம் என்று சொன்னால் அவை இழந்தால் சரியான மாதிரி கஷ்டப்படுவீனம், கவலைப்படாதீங்கோ. சரி, ஓகே. அவரை நல்லா பிடிக்க மாட்டேன் சொல்லிட்டீங்களா? அவர்கிட்ட பாட்டுள்ள ஒரு யாரும் தெரிஞ்சது படிக்கிறீங்களா? தெரியும். சரி. இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதில்லோராசை சுகம் சுகம் நடிலே ஒரே சுகம். இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதில்லோராசை சுகம் சுகம் நடிலே ஒரே சுகம். ஒரே ராகம் ஒரே தாளம். உண்மைக்கு நல்லா இருக்குது. நீங்கள் போய் ஃபுல்லாக படித்து கொண்டு போனால் என்ன கேட்டுக்கொண்டே இருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு சத்தியமாக நல்லா இருந்தது. பார்க்குறவர்களும் சொல்லுங்க அம்மா படிக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்ணீரண்டு அந்த என்ன சொல்கிறது மென்மையான குரலில் வருது. மற்றதுமா இந்த வயசில் உங்களுக்கு இப்படி குரல் கடவுள் தந்தது பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க? இப்படி இந்த வயசு வந்து கூட உங்களுக்கு அந்த குரலில் வந்து ஒரு தளம்பல் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இதை பற்றி என்ன நீங்கள் பயிற்சி எழுத எடுக்கிறீங்களா? இல்லை 6 வயசுல பாடணும் அந்த குரல் அப்படியே ஆகி போச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் வயசு கொஞ்சம் போனபடியாலே எனக்கு அது குறைவென்று தான் சொல்கிறேன். முதல் பழைய மாதிரி இல்லை அந்த குரல், கொஞ்சம் பெல்லில் இல்லாமல் போயிட்டு.
வயசு பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் உங்களை வயசுக்கு மீறின டேலண்ட் அதாவது அந்த குரல் இருக்குது. இப்போ அது இன்னும் எனக்கு அது போதாதண்ட கவலை தான். சரி சரி, கவலைப்படாதீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தருவார். இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி போட்டு யூடியூப்ல போட்டோன்னே உங்களோட பிள்ளைகளெல்லாம் பார்ப்பினா தானே. இப்போ நாங்கள் ஷூட் பண்ணி கொண்டு கேட்க ஒருத்தரும் இல்லை. இந்த வீடியோ போடக்க பார்த்துட்டு அம்மா அந்த பாட்டை படிச்சிருக்கலாம் தானே, எங்களுக்கு அந்த நேரம் இந்த பாட்டுகள் சொல்லித்தர்றேன், நீங்கள் இந்த பாட்டை சொல்லித்தர படிக்கல இந்த இடத்துல அதை படிச்சிருக்கலாம், நல்லா இருக்கம்மா அப்படி இப்படி எல்லாம் சொல்லி வேணும் தானே. அப்படியே தான் பிள்ளைகளுக்கு விருப்பமான பாட்டுகள் உங்களுக்கு இருக்குதா? அது மகள் கன்னடாவில் இருக்கிற மகளுக்கு ஒரு பாட்டு விருப்பம். இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. உண்மைக்கு நல்லா இருக்கு. இது வந்து உங்களோட எத்தனையாவது மகளுக்கு விருப்பம்? 4வது மகள் கனடாவில் இருக்கிறா. மற்றது அங்க ஒரு மகன் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பாட்டு விருப்பம். அவர் கொஞ்சம் தான் தெரியும், நான் மறந்து போனேன். பிரச்சனை இல்லை, நீங்க நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது, இசை மயங்கி மயங்கி காதலினால் கானம் பாடுது. இப்போ நீங்கள் மகளுக்கு இந்த பாட்டு பிடிக்கும், மகனுக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு சொன்னீங்க. முக்கியமாக வந்து மகன் மகளை காணும் முதல் வந்து நீங்கள் உங்களோட கணவரை தானே முதல் கண்டிருப்பீங்க. அவருக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். குறிப்பா வந்து அவருக்கு நல்ல ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா என்ன பாட்டை சொல்லி? அவர் விரும்பி கேட்டதில்லை, ஆனா பாடனா சும்மா கேட்டும் கேட்காம இருப்பார். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. ஓகேம்மா, நல்ல சூப்பராக பாடுறீங்க. தொடர்ச்சியாக வந்து கதைச்சி கொண்டு பாட்டுகளோட போகலாம். அதெல்லாம் இருக்க நீங்கள் வந்து இப்போ பிள்ளைகளெல்லாம் வெட்டிங் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து இப்போ நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு சாப்பாடு செலவுகள் வருமானங்கள் எல்லாமே என்ன மாதிரி அதெல்லாம் யார் பார்க்குறது? பிள்ளைகள் பார்க்கணும். பிள்ளைகள் பார்க்கணும். எல்லா பிள்ளைகளும் செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் செய்வீங்க. உங்களை குறவிட்டதாண்டு இல்லை. ஓகே, சந்தோஷம் தானே? இப்போ சந்தோஷம். சந்தோஷமாக இருக்கிறீங்க. மனசில் ஒரு கவலை ஒரு சரி, ஓகே. பாட்டு படிச்சாலே கவலை இல்லை. சரி, அதான் கேட்கும். அதால நீங்க வந்து இப்ப இந்த வீடியோ எடுக்கிறது வேலை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குமே. நான் உலக காலம் வந்து கால வளரணும் மட்டும்தான் நான் மண்டா. இல்லை, நீங்கள் மனசுக்குள்ள சின்ன ஒரு மன தாக்கம் ஒன்று இருக்குன்னு தானே. உங்களை பார்க்க எனக்கு தெரியாது. உங்களோட முதல் இந்த காணொலி எடுக்க முதலே நான் உங்களோட கதை கேட்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு சொந்தத்துக்குள்ளேயே படித்து கொண்டிருக்கிறேன், வெளியில் ஒருத்தருக்கும் தெரியாது என்ற டேலண்ட். அந்த நேரத்தில் வந்து அதற்கு விளக்கமாக சொல்லுவீங்களா எங்களோட உறவு? அது நாங்கள் அப்பா இருக்கைக்குள்ள எல்லா இடம் கூட்டி கொண்டு இரண்டு பாடுவேன். இப்போ வீட்டுக்குள்ளே வயசும் போயிட்டு பாடி கொண்டு இருக்கக்குள்ள ஒரு மன அழுத்தம் மாதிரி இருந்தது. இப்போ நான் அதை உங்கள் மூலமாக நான் பாடிக்கொண்டிருக்கேன். அதால எனக்கு கொஞ்சம் மன அழுத்தம் குறைகிற மாதிரி இருக்குது. இனி நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்க போன் எல்லாம் பாப்பீங்களா? என்ன போன் அதிகமா பாக்குறது இல்லை. என்னடா பார்த்து கொண்டு இருந்தேன், எனக்கு அது சரி வர இல்லை.
கண் பார்வை பிரச்சனை கண் மேல அந்த கழுத்து இப்படி நரம்புகள் அதை துப்புரா பார்க்குறது. இந்த காணொலியை போட்டோன்னைக்கு இப்போ உங்களுக்கு கஷ்டம் என்றாலும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன், கொஞ்சம் பாருங்க. கீழே வந்து உங்களோட பேர பிள்ளைகள் மகனாக்கள்கிட்ட இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன மாதிரி கருத்துக்கள் கீழே போட்டிருப்பினோம். அம்மா நல்லா படிக்கிறீங்க, அம்மா இன்னும் முயற்சி செய்யுங்க, அல்லது அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கண்டு எல்லாம் சொல்லிவினோம். நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் படிப்பான் நல்லாண்டு எல்லாம் கணக்கு பேர் எழுதுவினோம். நல்ல மாதிரி வாழ்த்தியெல்லாம் எழுதுவினோம். அதை உங்களை நீங்கள் பார்க்காட்டி உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ உங்களோட பேர பிள்ளைகளை வேட்டை சொன்னீங்கன்னா அவை காட்டி தெரிவினோம். சரியா? விருப்பம் மாட்டா பாருங்க, நான் கட்டாயப்படுத்தல என்னம்மா. சரியா? ஓகே. எந்த உயிர் காதலரை இறுதியிலே கண்ணானே, எந்த உயிர் காதலரை இறுதியிலே கண்ணானே, எந்த உயிர் காதலரை இறுதியிலே கண்ணானே, கண்டு நான் விடை பெறவே காத்திருப்பாய் ஒரு கணமே, ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வானுலகே, வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குமா. அந்த அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு இது. இப்போ படித்த பாட்டு வந்து உங்களோட அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு. அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டுண்டா? அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா, என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா, காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நீங்கள் வந்து பாட்டெல்லாம் நல்லா படிக்கிறீங்க. அந்த சிறு வயதில் உங்களுக்கு அந்த மேடைகள் களங்கள் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறீங்களானே. இப்போ வந்து நீங்கள் இந்த பாட்டெல்லாம் படிக்கிறீங்க. எங்களோட காணொலியை வந்து பார்த்துட்டு பெரிய பெரிய மீடியாக்கள் வந்து உங்களை தொடர்பு கொண்டு எங்களோட ஷோவில் வந்து பாட்டு படிங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் போய் படிப்பீங்களா? நிச்சயமாக பாடுவேன். பாடுவீங்க? ஏனெண்டா எனக்கு வேற வேலையே இல்லை, இதே வேலை தான், சமைக்கிறதும் பாட்டு படிக்கிறதும் டிவி பார்க்குறோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பிள்ளைகளால நான் நிம்மதியா இருக்கேன். பிள்ளைகள் வந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவும் தார இல்லை, அம்மா வேலையை செய்யுங்கோ இதுகள் பாட்டு வளர்ந்து வேலைன்னு சொல்லி இல்லை பொழுது போகாமல் இருக்கண்டா பிள்ளைகள் சொல்லுங்கள் பாட்டை படிங்க, சமைங்க, சாப்பிடுங்க, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நாங்க எல்லாரும் உங்களை பார்க்குறோம் பார்ப்போம்னு சொல்லி வேணும். என்ன உண்மைக்கு வந்து இந்த காணொலியை பார்ப்பீங்கள். நான் இப்போ இந்த காணொலி வந்து பதிவு செய்து கொண்டு கேட்க இந்த அம்மாண்ட வந்த பிள்ளைகள் வந்து இந்த கண்ணில் இது வரைக்கும் படையில தென்படையில் இந்த காணொலி வந்து நீங்கள் கூடுதலாக இந்த அம்மாண்ட பிள்ளைகளெல்லாம் பார்ப்பீங்கள். உண்மைக்கு வந்து உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணுமேனு சொன்னால் உங்களை அம்மா வந்து பெருமைப்படுத்தி தான் சொல்லி கொண்டிருக்கிறா. இந்த காணொலிக்கு முதல் வந்து கணக்கு விஷயம் என்னோட சேவ் பண்ணியிருந்தவா எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் நல்ல மாதிரியான்னு சொன்னவே அம்மா வந்து கடைசி மட்டும் கண்கலங்காமல் பார்க்கணும். நீங்கள் பக்கத்தில் நின்றுருந்தீங்கன்னா நான் நேர சொல்லியிருப்பேன் காணையில் ஒருத்தரையும், அதால் நேர சொல்கிறேன். இந்த காணொலி பார்க்க நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, இன்னொருத்தி உடலெடுத்து இருப்பவளும் நான் அல்லவா, கண்ணெடுத்தும் பாராமல் கலங்குவதும் வீணல்லவா, மன்னவா 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 தனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய்
என்னுயிராய் இருக்க உன்மயக்கம் தீர்க்க வந்த பெண்மயிலை புரியாதா உன்மயக்கம் தீர்க்க வந்த பெண்மயிலை புரியாதா தன்மயக்கம் தீராமல் தவிக்கின்றாள் புரியாதா என்னுடன் ஆசை என்றால் என்னை நீ மறந்துவிடு என் உயிரை மதித்திருந்தால் வாழ்ந்தவளை வாழவிடு மன்னவா 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 மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என் உயிராய் ஓகே நல்லா இருக்கும்மா இடைக்கே இந்த ஒரு எல்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா இல்லாத பாட்டே இல்லையம்மா என்னன்னு சொல்றது இப்போ நான் இதுக்காண்டி இப்போ வீடியோக்காண்டி சொல்லல உண்மைக்கு வந்து நல்லா இருக்குது ஏன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படுவீங்கன்றதுக்காண்டி சொல்லல எல்லா பாட்டும் என்ன பொறுத்தவரை நல்லா இருக்கு நீங்கள் வந்து இப்போ டிவியில் வந்து நைட்டுகளில் வந்து ஒவ்வொரு நாடகங்கள் பாட்டு போட்டிகள் எல்லாம் பார்ப்பீங்களா அந்த சரிகமப்பா நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அல்லது இந்த இலங்கையில் நடக்கிற பாட்டு போட்டிகள் அப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்குறீங்களா டிவியில் பாட்டு படிக்க வந்து உங்களுக்கு இந்த மனசளவில் வந்து சின்ன ஒரு கவலை வந்திருக்குதா என்னடா இந்த இப்படியான மேடைகளில் நான் படிக்கலே அப்படி எல்லாரும் சின்ன பிள்ளைகளோ எல்லாரும் பாடைக்க அவையில் பாட்டு முடிஞ்சோடனே எனக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருந்தா நான் அதை திருப்பி பாடுறது அவைகளோட பாடிக்கொண்டு போய் என்னண்டா எனக்கு தான் சரியாக போவே இல்லாமல் இருக்கு அதனால அந்த ஏக்கம் இருக்கு ஆனால் அங்கேயே நெளிவு சூடுகளை எல்லாம் டக்கண்டு பிடிச்சக்கூடிய ஒரு இடம் இந்தியாவில் கொஞ்சம் பயமும் இருக்குது இருந்தாலும் இந்த ரமணியம்மா மாதிரி ஒரு மேடையில் ஏறி அதான் கேட்க வந்து நான் ஏறி பாடணும் எனக்கு சரியா இருந்தா சரியான்னு தான் சொல்லுவாங்க அப்படி ரெண்டு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பிடிக்கக்கூடிய இடம் தான் அவங்கள பார்த்தா எனக்கு சரியான பயம் மத்தியசர் மாதிரி அப்படி இருந்தாலும் நான் மேடையில ஏறி ஒரு என்னால ரெண்டு பாட்டை பாடிட்டு இறங்கினாலும் எனக்கு பிறகு அது நான் செத்தாலும் பரவாயில்லை சரி அப்படி சித்த அப்படின்னு கதைக்காயங்கோ உண்மையை தானே சொல்றோம் இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்கோ இந்த காணொளி வந்து பல பேர் பல நாடுகளில் பல பல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் காணொளி பார்ப்பீங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது சரிகமப்பா நிகழ்ச்சி மற்றது வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி இப்படியான பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளில் வந்து தொடர்பான ஆட்கள் வந்து இந்த அம்மாவுக்கு அந்த நிகழ்ச்சிகளில் பாட்டு படிக்கணும் சரியான மாதிரிக்கு ஒரே ஆசையாக இருக்குதா ஆனால் அம்மாண்ட பாட்டு வந்து இப்போ எல்லாரும் வந்து ஆசைப்படுவேன்னா அந்த ஆசைப்படுற மாதிரிக்கு அந்த மேடைக்கு போகணுமன்றதுக்கான தகுதிகள் வந்து கன பேருக்கு இருக்காது ஆனால் ஆசைப்படுவேன் அந்த படிக்கணும்ட்டு ஆனால் உண்மைக்கு வந்து இந்த அம்மா வந்து அவன் வயசை மீறின குரல் வளம் நல்லது எல்லா தகமையும் இருக்குன்றது நான் சொல்லுவேன் நீங்கள் பார்க்குறவர்களும் சொல்லுங்க அம்மா அப்படியான அந்த மேடைகளில் அந்த இதெல்லாம் வந்து சீத்தமிழ் சரிகமப்பா அல்லது விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இந்த அம்மா வந்து படிக்கிறதுக்கான டேலண்ட் இருக்குதான்றதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அப்படியான அந்த ஊடகங்களுக்கு தொடர்பான ஆட்கள் வந்து இந்த காணொளி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமன்றது இந்த தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் அம்மா நீங்கள் வந்து அந்த ஷோவில் வந்து படித்து டைட்டில் வின் பண்ணி உதாரணத்துக்கு இப்போ சரிகமப்பா நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர் சொன்னால் 10 லட்சம் காசு உடுப்பினோம் அந்த காசு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அல்லது வந்து இந்த மேடையில் ஏறி எந்த டேலண்ட்டை காட்டணும் அல்லது ஒரு பாட்டு 2 பாட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த மேடை கிடைக்கிறதே வெறும் பாக்கியம் காசு என்ன ஐயா காசு இன்றைக்கு வெறும் நாளை போவோம் என்ன அது பிரச்சனை காசாசியே இல்லை எனக்கு இருந்தாலும் அது கிடைச்சாலும் நான் அது இல்லாத என்னோட பழக்கம் இல்லாத இளைகளுக்கு நான் என்னட்ட இருக்கிறத கொடுக்குறேன் மிஞ்சுறத கொடுக்குறேன் என்னட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன் அப்படி இருந்தால் அப்படியான பார்த்து ஊருக்குள்ள அப்படி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நான் செய்வேன் ஆனால் அதை நான் எதிர்பார்க்க இல்லை ஏன்னாட்டா நான் எந்த திறமையும் அவங்க தான் பார்க்கணும் அப்படி இருந்து வந்தாலும் பரவாயில்லை இருந்தால் அது இல்லாத இளைகளுக்கு கொடுக்கலாம் சொன்னதும் நீதானா சொன்னதும் நீதானா சொல் 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 என் உயிரே சொன்னதும் நீதானா சொல் 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 என் உயிரே சம்மதம் தானா சம்மதம் தானா ஏன் 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 என் உயிரே ஏன் 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 என்
சொல் என் உயிரே. இது வந்து படத்துல வந்து என்ன சிச்சுவேஷனுக்காண்டி வந்த பாட்டு தெரியல, மறந்துட்டீங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கு. நான் கேட்கணும்னு வச்சுன்னா உங்களோட அந்த இளமை காலங்களில் வந்து படங்கள் நல்லா பார்ப்பீங்களா? பழைய படங்கள் அந்த கால படம் தியேட்டர் தானே இருந்துட்டு 1-2 படம் பார்க்க வந்து அந்த நேரம் தியேட்டரில் இவ்வளோ காசு கொடுக்கணும் படத்துக்கு? சரியா ஞாபகம் இல்லை. 1 ரூபா 10 சதம். 1 ரூபா 10 சதத்துக்கு படம் பார்க்கலாம். படம் பார்க்கலாம். 3 ரூபா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அந்த அப்படி 1 ரூபா 10 சதம் என்ன? அது கலரி. கலரி 3 ரூபாண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா இப்போ வந்து 1000 ரூபா அப்படி போய் கொண்டு இருக்குது. சரியான மாதிரிக்கு வித்தியாசம் வந்து அதையும் பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லை. பாடசாலை அப்பா கூட்டின்னு போனா கூட்டி கொண்டு போனா பார்ப்பீங்க. ஓகே. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. தாலாட்டு பாட தாயாகவில்லை. நிலவில்லா வானம் நீரில்லா மேகம், பேசாத பெண்மை பாடாது உண்மை. கண்ணை மெல்ல மூடும் தன்னை எண்ணி வாடும் பெண்ணை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். இப்போ எல்லாரும் வந்து அந்த யுத்த காலத்தில் வந்து இடம்பெயர்ந்து ஒரு இடங்களுக்கு போனவே, நீங்கள் வந்து போவைக்க உங்களுக்கு கை குழந்தைகள் சின்ன சின்ன 6 வயசு 4-3 வயசு அப்படி பிள்ளைகள்லாம். பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் 12 வயசு அப்படி 5 பிள்ளைகளும் தரமான சின்ன சின்ன வயசு. சின்ன வயசுல வந்து நீங்க நம்ம இடம்பெயர்ந்து போட்டாலாம் போனீங்க. சரியான மாதிரி கஷ்டப்பட்டு அந்த பெரிய கஷ்டம் போட்டெல்லாம் தாண்ட போய் வேளாங்கண்ணி தாய வேண்டி ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டோம். போய் கோயம்புத்தூர்ல இருந்த நாங்க. எத்தனையாம் ஆண்டு பிரச்சனை இல்லை? நீங்க 85 போன நாங்க 86ல வந்துட்டேன். அந்த இதுல சரி வரையில ஒத்து வரையில இல்லாட்டிக்கு எங்களோட சொந்த நாட்டுக்கு போவோம் வந்தீங்களா? இல்லை இல்லை, இன்னும் இருக்கிறாங்க, எங்களோட வந்தாக்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வருத்தம் நோய் என்று வந்துட்டோம். இங்கே பிறந்து வளர்ந்ததே மன்னார் தானே இல்லாட்டிக்கு வந்து வேறு இடம்? நான் பிறந்து வளர்ந்தது ஐயா யாழ்ப்பாணத்து அடிதான். ஐயாட அப்பா அவர் பரப்பாங்கண்டல். பரப்பாங்கண்டல்ல தான் நான் பிறந்ததும் வளர்ந்ததும். உத்திராசங்குளத்தில் அம்மா இருந்தபடியாக முடிச்சு அங்கே இருந்து எனக்கு உத்திராசங்குளம் இருப்பிடமாக தெரிஞ்சாலும் ஆனால் புறப்படம் வந்து பரப்பாங்கண்டலும் அதில் உறவினர்கள்னா எனக்கு உறவினர்களும் பிறந்த இடமும் அந்த வாழ்ந்த இடமும் எனக்கு பரப்பாங்கண்டல் தான். உங்களுக்கு வந்து சாப்பாடுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வகையான சாப்பாடுகள் பிடிக்கும்? சாப்பாடு என்ன சாப்பாடுன்றாலும் சாப்பிடும், கொஞ்சம் 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 சாப்பிடுங்க. என்ன சாப்பாடும் சாப்பிடுவேன். சிலதுகளை வந்து வேண்டாமண்டுவீங்க. எனக்கு இந்த எண்ணெய் சாப்பாடு தடுத்து போடுவேன். உண்மையில என்ன உடம்ப பார்க்குறபடியால நான் இந்த யூடியூபை பார்த்து அதை அப்படி டாக்டர் மாதிரி சொல்றதை கேட்டு எல்லாத்துலேயும் நான் அதை தவிர்த்து கொள்றது. அதில் வர அந்த இது என்னது அந்த செய்முறைகள் அந்த என்ன சொல்றது, என்ன செடியை அவிச்சு பிடிச்சா என்ன இருக்கும் அப்படி அப்படி அதுகளெல்லாம் பார்த்தா மூத்த மகன் இருக்கிறார் உதவிக்கு சொல்லி தருவார். அவர் அவிச்சு தருவார். அதெல்லாம் படுக்கை கிடந்த எல்லாம் என்ன செய்யுதுன்னா இதை பிடிக்க சொல்லி சொல்றார். மலர்ந்த மலராத பாதி மலர் போல பலரும் விழி வண்ணமே
வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கதை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு விளைந்த கலை அன்னமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. கனவில் நிலையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணின் கலைவான் மறந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. சூப்பரா இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? அது அப்பா இந்த இத சொல்லி அப்பாட ஞாபகம் வந்துட்டு. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல சரி கவலைப்படாங்க. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. கனவில் நிலையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. பிரித்த கதை சொல்லவா. ஏன் திடீரெண்டு அப்பா ஆசை வந்துட்டோ? நடுக இருக்கு. இப்ப அம்மா போயிட்டா, அம்மாவும் போயிட்டா. சரி சரி. என்னம்மா? 2 பேரையும் அள வச்சுட்டேன். ஓ, எங்கள் 2 பேரை மட்டும் இல்லை, என்னையும் கேமராமேன்டையும் அள வச்சது மட்டும் இல்லை, பார்க்குற உறவுகளையும் வந்து நீங்கள் அள வச்சுட்டீங்க. என்னென்னு சொல்கிறது, சில பாட்டுகளம்மா வந்து கேட்க எங்களை அறியாமல் ஒரு சின்ன கவலை இருக்கும். இப்போ உண்மைக்கும் சூப்பராக பாடுறீங்க. என்னென்னு சொல்கிறது, உங்களோட ஆசைப்படி நீங்கள் ஒரு பெரிய மேடையில் வந்து போய் படிப்பீங்கள். இல்லை அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. எங்களோட உறவுகள் வந்து அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தெரிவிங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, சரியா? இப்போ வந்து எங்களை எல்லாரும் கவலைப்படுற மாதிரி பாட்டு படிச்சிட்டீங்க இல்லை, ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பாட்டோட படிங்களா, சிரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி. நிலவில்லாவானம் நீரில்லா மேகம் பேசாத பெண்மை பாடாது உண்மை கண்ணை மெல்ல மூடும் தன்னை எண்ணி வாடும் பெண்ணை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். என்ன பாட தோன்றும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் தான் முதல் பாட்டு படிச்ச. நீங்கள் மொத்தம் உங்களுக்கு 5 பிள்ளைகளா? 5 பிள்ளை, 2 பேர் வெளியில இருக்கணும். இங்கே இருக்கிற 3 பேர் இருக்கணும்ல. 2 பேர். ஓ, 2 பேருக்கு பாட்டு படிச்சிட்டீங்க, 2 பிள்ளைகளுக்கு. இங்கே இருக்கிற மகளுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேன். என்ன பாட்டு படிப்பீங்க? மலரே மலரே தெரியாதோ மலரின் நிலைமை புரியாதோ என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன். காதலர் என்னை காண வந்தால் கதையை சொல்வாயோ எந்தன் நிலையை சொல்வாயோ. மலரே மலரே தெரியாதோ மனதின் நிலைமை புரியாதோ என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன். காட்சிகள் மாறும் நாடகம் போலே காலமும் மாறாதோ காலமும் மாறாதோ. காலங்களாலே வாழ்க்கை செல்லும் பாதையும் மாறாதோ பாதையும் மாறாதோ. யார்
சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 2 மகளுக்கும் 1 மகனுக்கும் பாட்டு படிச்சிட்டீங்க. எக்ஸ்ட்ராவாக 2 பேர் இருக்கணும். 2 மகன் மாதிரி இருக்கிறாங்க. அவைக்கு படிக்க போகிறீங்களா இல்லை அது காணுமா? இல்லை, அவைகளுக்கும் அவனுக்கு ஒரு பாட்டு படிக்கணும், என் கணவருக்கும் ஒரு பாட்டு படிக்கணும். ரைட், ஓகே. இப்போ இந்த இப்படி ஆசைப்படைக்க நான் உடனே உறவுகள் யோசிப்பினோம், அம்மாவை கஷ்டப்படுத்தி பாட்டு படி என்று நீங்கள் கேட்கக்கூடாது தம்பி. அம்மா விரும்பி படித்தா ஓகே அந்த மாதிரிக்கு நீங்கள் மனசுக்கு யோசிக்கலாம். நான் வந்து கேட்கல, அம்மா தானாக தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி படிங்க நீங்கள் மகனுக்கு. நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, தன் நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன. நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, தன் நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன. இங்கு விளையாடும் காதலரை காண வந்தாயோ, ஒன்றும் அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ. காண வந்த காட்சி என்ன, வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன, வெள்ளி நிலவே. இதுவும் கூட கணவருக்கு விருப்பமான பாட்டுன்னு படிக்கிறீங்க. மற்றது வந்து மற்ற 2 பிள்ளைகள் இருக்கீங்க. மூத்த மகனுக்கு அவருக்காண்டி ஒரு பாட்டு. ஓகே, நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. மற்றது இந்த இன்னொரு மகனுக்கு படிக்கிறீங்களா? இன்னொரு ஆள் இருக்காரு? இல்ல, இன்னொரு ஆள் இருக்கு. உள்ளம் விழித்தது மெல்ல, அந்த பாடலின் பாதையில் செல்ல. உள்ளம் விழித்தது மெல்ல, அந்த பாடலின் பாதையில் செல்ல. மெல்ல திறந்தது கதவு, என்னை வாவென சொன்னது உறவு. மெல்ல திறந்தது கதவு, என்னை வாவென சொன்னது உறவு. மெல்ல
ஓகேம்மா, எல்லா பாட்டுமே அந்த மாதிரி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களோட உறவுகளுக்குமா தான் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த காணொலியை வந்து பல பேர் பல நாடுகளில் பல ஊர்களில் பார்த்து கொண்டிருப்பீங்கள். அதுக்காண்டி நீங்கள் ஆஸ்திரேலியா, நோர்வே, கனடாவில் இருந்தால் நான் அங்கே வரையலாது. இலங்கையில் கன பேர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீங்கள். குறிப்பாக வந்து இசைத்துறையில் இந்த அம்மா போல பாட்டு படித்து நாங்களும் வெளியில் பெறணும் அண்ட் ஆசைப்படுற, இசைத்துறையை தாண்டி வேறு வேறு துறைகள் கலைத்துறையில் சாதிக்கணும்னு ஆசைப்படுற எந்த கலைஞர்களாக இருந்தாலும் வந்து அவர்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்படி யாராவது இருந்தால் உங்களோட ஊரில் உங்களோட பிரதேசங்களில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களோட இடத்துக்கு வந்து எப்படியான நேர்காணல் செய்து உங்களோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கணும்ன்றதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னம்மா நான் சொல்கிற நிலம் தான் என்ன, எப்படியான இப்போ உங்களை மாதிரிக்கு இளமரகாயா கனவேர் இருப்பின் அப்படியான ஆக்களை வந்து வெளிக்கொண்டு வந்தால் அவைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குமே. என்னம்மா மற்றதை வந்து சொல்லிக்கொள்கிறேன். அம்மா படித்த பாட்டுகளில் வந்து ஒரு சில பாட்டுகள் வந்து பாட்டுகள் எழுத்துப்பிழைகள் இருந்தால் அதை வந்து பொருட்படுத்தாதீங்க. என்னன்னு சொன்னால் அம்மா வந்து என்ன சொல்கிறது, சின்னாளிலே இவ்வளோ வயதிலேயும் வந்து இந்த பாட்டுகள் படிக்க வந்து அவளுக்கு வாழ்த்தோணும். சின்ன சின்ன ஞாபகங்கள் மறந்துருப்பா, இருந்தாலும் வந்து நாங்கள் கேட்ட கையோடையெல்லாம் நல்ல மாதிரி பாட்டு படிக்கிறா. சில குறைகள் நிறைகள் இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ. மற்றது இந்த எல்லா பேர பிள்ளைகளுக்கும் அதுக்காக கடைசியாக ஒரு 4 வரி படிங்க கொஞ்சம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதினிலே வாடுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. நான் அதை என் பேர பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த பாட்டை படித்த பாட்டை காசு கொடுத்து பாசம் வாங்கிடாது, உண்மையா வரணும் அந்த பாசம். நான் உண்மையா தான் எல்லாருடைய பிள்ளைகள் மருமகன்மார் மருமகள்மார் மகன்மார் மகள்மார் பேர பொம்பளை பிள்ளைகள் பேர ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் நல்ல பாசமான. சரி, இந்த பாசம் வந்து கடைசி மட்டும் இருக்கணும். மற்றது நீங்கள் வந்து பாட்டு சார்ந்து அந்த பாட்டோடு சேர்ந்து உங்களுக்கு விருப்பமான எல்லாத்தையும் செய்து நீண்ட ஆயுளோட கனகாலம் இருக்கணும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களோட உறவுகளும் வந்து அதை தான் நினைப்பினோம். எனக்கும் நீங்கள் வந்து இப்படி இதன்றது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதை நினைச்சே நான் சந்தோஷமாக போய் எனக்கு பிரசரை இல்லாமல் இருக்குமென்னு. சரி, ஓகே, ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் பாட்டுகளை டெய்லி படிங்கோ. உங்களுக்கு இப்போ நீங்கள் சாதாரண நேர்காணலாம் நீங்களோட இப்போ எனக்கு தந்துருக்குங்க எங்களோட சேனலுக்கு. இதை விட இனி வரும் காலங்களில் வந்து பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் உங்களை தொடர்பு கொண்டு இன்டர்வியூ செய்கிறதுக்கோ அல்லது வந்து பெரிய அது சரியா செய்யணும். ஏன்னா எனக்கு வயசு போகும், உங்களுக்கே செய்யணுமே அப்படியே. சரி, ஓகே, பார்க்குற மீடியாக்கள் இப்போ இந்த காணொலிக்கான மீடியாக்கள் பார்ப்பீங்கள். அப்படி இந்த அம்மாவை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். அதோடு வந்து அம்மா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து நீங்கள் இந்தியாவில் படிப்பீங்கள்ன்ற ஒரு 99% எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உறவுகளுக்கும் அது ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போனோன்னைக்கு வந்து இப்போ எங்களையெல்லாம் மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடிய விஷயமா தம்பி அதுதானே. சரி, அம்மா மறக்க மாட்டேன். உலகத்தில் நன்றியோடு இருக்கணும். நான் சொல்கிறது உலகத்துக்கு செய் நன்றி மறக்கக்கூடாது. சின்ன உதவி செய்தாலும் அதை சாக மட்டும் மறக்கக்கூடாது. ஓகே அம்மா, இப்போ நீங்கள் நான் கேட்ட கேள்விகள் பாட்டுகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி படித்து சுவாரஸ்யமான பதில் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. காணொலியை தொடருவோமா அல்லது வந்து இதோட முடிச்சு கொண்டு இன்னொரு நாளைக்கு மிச்சத்தை தொடருவோம்? என்ன இந்த காணொலி எடுக்கிறதுக்கு அந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு முதல் இந்த இடத்துல நன்றிகளை நான் தெரிவித்து கொண்டு இன்னொரு நாளைக்கு இது ஒரு பார்ட் 1 இந்த நேர்காணலை போடுவோம். பார்ட் 2 இன்னொரு நாளைக்கு நாங்கள் போடுவோம். என்னம்மா?
ஓகே உறவுகளே, இந்த காணொளியில் வந்து மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற வனிதா அம்மாண்ட பாடல்கள், சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள் எல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கள், பார்த்துருப்பீங்கள். இந்த காணொளி வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். அம்மா படித்த பாட்டுகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது வந்து அம்மாவுக்கு என்னென்ன செய்து கொண்டால் அம்மா முன்னுக்கு வரலாம்ன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயூ. நன்றி. நன்றி அம்மா. வணக்கம்.